வணக்கம். உங்கள் மகிப்பாட்டி வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு கதையோடு வந்திருக்கேன். சரி, கதைக்குள்ளே போமா. அப்போ சிவன் பார்வதி கைலாயத்தில் இருக்கும்போது பார்வதி நினைப்பாங்க, நம்ம இப்படி வெட்ட வெளியிலேயே இருக்கோமே, நம்மளுக்கு ஒரு மாளிகை இருந்தால் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நினச்சோன்னே அதை சிவன்கிட்ட சொல்லையும் அவர் அதெல்லாம் வேண்டாம், நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருவார். அப்படி தெரிவிக்கவும் சரி, இவருக்கு தெரியாமல் நம்ம செய்வோம் அப்படின்ட்டு அந்த நாளை பார்த்து காத்துக்கிட்டே இருப்பாங்க. இவர் எப்போ வெளியில் போகிறாரோ அப்போதைக்கு நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி காத்துக்கிட்டு இருக்கையில் சிவன் உலகத்துக்கு படி அளக்க போயிடுவார். போனாக்கா கொஞ்சம் நேரம் ஆகும் அவர் வர்றதுக்கு. அதனால் உடனே தேவதச்சனை கூப்பிட்டு எனக்கு ஒரு மாளிகை இப்போவே இந்த நிமிஷமே எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னோடனே உடனே அவரும் ரெடி பண்ணி கொடுத்துருவார். ரெடி பண்ணி கொடுத்தோடனே இவர் உலகத்துக்கு படி அளந்துட்டு பார்ப்பார். என்ன நம்ம கைலாயத்தில் ஒரு மாளிகை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பார். அழகாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்வதி கேட்பாங்க, நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. நான் தான் வேணான்னு சொன்னேனே, நீ கட்டியிருக்கிய அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு ஆசையாக இருந்தது அதனால செஞ்சேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி. ஆனால் நான் எதனால் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, சனீஸ்வரன்கிட்ட நான் சொன்னேன், நான் எந்த மாளிகையும் கட்ட மாட்டேன், எந்த மாளிகைக்குள்ளேயும் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அதனால சனீஸ்வரன் பார்த்தா இடிச்சிருவார் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோன்னே அப்படியா, சரி என்னோடய விருப்பம்னு சொல்லி பாருங்கள், அப்படியும் அவர் இடிக்கத்தான் வேணும் அப்படின்னு சொன்னாருன்னா நீங்கள் போய் சனீஸ்வரன்கிட்ட பேசுங்க. நான் பார்வதியோட ஆசைப்படி தான் அவளாக செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். சொல்லி அவர் அதையும் கேட்கல அப்படின்னு சொன்னால் அவர் இடிக்க வேண்டாம், நானே இடிச்சிடுறேன், ஏன்னா அவர் இடித்தா எனக்கு மனசு கஷ்டமாயிரும் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு நீங்கள் போய் பேசும்போது அவர் வேணான்னு சொன்னாருன்னா நீங்கள் உடுக்கை அடிங்க, நான் அந்த சத்தம் கேட்டோன்னே இடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு இவர் போய் சனீஸ்வரன்கிட்ட பேசுவார். இந்த மாதிரி பார்வதி அவள் ஆசைப்படி ஒரு மாளிகை கட்டியிருக்கா சனீஸ்வரா, அதனால் என்னோடய விருப்பம் எந்த விருப்பமும் இல்லை, அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கணும். அது அவங்க விருப்பம் தானே தேவா, இருக்கட்டும், அவங்க விருப்பங்கிறனால அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லுவார். சனீஸ்வரனும் ஒத்துக்குவார். ஒத்துக்கினோடனே அந்த வாக்கை காப்பாற்றணும்ல, அதுக்காண்டி சொல்லுவார். ஒரு தரம் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க கைலாய மலையில். எல்லா தேவர்களும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சனி வந்தோடனே சிவன் சொல்லுவார், நீ இங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தீன்னா என்னால் சரியாக ஆட முடியாது, நீ மட்டும் போயிரு, கைலாயத்தை விட்டு போயிருன்னு சொல்லுவார். சொன்னோடனே அவர் அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். வருத்தமாக இருக்கையும் இவர் இறங்கி வந்துடுவார். வந்தவுடனே இவங்க ஆனந்த தாண்டவம் முடிச்சிருவாங்க. அப்போ அந்த சமயத்தை பார்த்து காத்துக்கிட்டு இருப்பார். அப்போ அந்த மாளிகையை இப்போ கேட்பார், அந்த மாளிகையை இடிக்க வேண்டாம் அப்படின்னாக்கா, எனக்கு கைலாயத்தில் நீங்கள் எப்படி ஆனந்த தாண்டவம் ஆடினீங்களோ அதே மாதிரியே நீங்கள் ஆடி காமிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அப்போ அதுக்கு வாத்தியங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவார் சிவன். சொன்னேன், வாத்தியங்கள் இல்லைன்னா என்ன, உடுக்கை இருக்குல்ல, அதை அடித்து நீங்கள் எனக்கு ஆடி காமிங்க அப்படின்னு சொன்னோடனே இவரும் தன்னை மறந்து உடுக்கையை அடித்து ஆட ஆரம்பிச்சிருவார். ஆட ஆரம்பித்தோடனே உடுக்கை சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அந்த மாளிகையை இடிச்சிருவாங்க. இடித்தோடனே அதுக்கப்புறம் தான் தெரியும், ஐயோ நான் உடுக்கை சத்தம் கேட்டால் பார்வதி அந்த மாளிகையை இடிச்சிருவாங்களே அப்படின்னோடனே அப்போ அதுக்காக தான் தேவனை உங்களை ஆட சொன்னேன். ஏன்னு கேட்டால் நான் கொடுத்த வாக்கும் நீங்கள் கொடுத்த வாக்கும் பொய்யாகக்கூடாது, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே சிவன் சிரிச்சுக்கிட்டே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாராம். சரி, இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரேன். உங்கள் மகிப்பாட்டி.